டெமோஷனுக்குள்ளே போகலாம். இது வந்து என்னுடைய SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துருது. இதில் வந்து டேட்டாஸ் எதுவுமே இல்லை. க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலான்னா கிரியேட் ஃபோல்டர் வித் டேட். ஸோ காப்பி பண்ணிவிட்டு ஸோ SSIS பேக்கேஜ் ரைட் கிளிக் பண்ணி நியூ SSIS பேக்கேஜ் கொடுக்குறேன். அந்த பேக்கேஜ் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி நேம் கொடுத்துட்டு இன்றைக்கி ப்ராஜெக்ட் நேம் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து காமனில் ஃபைல் சிஸ்டம் டாஸ்க் அது வந்து ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சம் வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு SSIS பேக்கப் ஃபோல்டர் தனியாக எடுத்துக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வேரியபிள் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம SSIS அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. சும்மா ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம டேட்டாவும் ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். என்ன நேம்னா SSIS_new folder. ஓகே, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஓகே, அந்த டாட் லைன்ஸுக்குலாம் டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வேரியபிள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இடத்துல யூசர் SSI பேக்கேஜோட ஃபோல்டர் இருக்குல்லையே ஜஸ்ட் ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதோடைய SSIS அவுட்புட்டோட ஃபோல்டர் பார்த்து வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு க்ரியேட் ஃபோல்டர் மாதிரி தனியாக கொடுக்குறோம். ஜஸ்ட் இது ஒரு ஸ்ட்ரிங் டைப் தான், அது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இதை நம்ம வந்து ஒரு டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் கொடுத்துலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு டேட் நம்ம செட் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஃபோல்டருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டேட்டுக்கு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த டேட்க்கு க்ரியேட் பண்ணுறதுக்கான இது என்னென்னா DT_WSTR, 50 க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து நம்ம டேட் க்ரியேட் பண்ணுற கெட் டேட் கொடுக்குறதுக்கான ஸ்ட்ரிங் டைப் தான் இது. ஸோ கெட் டேட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ டேட் அண்ட் டைம் கிடச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா நம்ம அந்த டேட் அண்ட் டைம் இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனில் கூட நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இது முன்னாடி வந்து DT_WSTR நம்ம கொடுக்கணும். கொடுத்தா தான் வந்து நமக்கு வந்து டேட்டட் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த ஃபோல்டர் இருக்குல்ல, அதில் கிரியேட் ஃபோல்டர் அண்டர்ஸ்கோர் போட்டு ஒரு இந்த டபுள் டாட் லைன்ஸ் முன்னாடி வந்துட்டு ஒரு அண்டர்ஸ்கோர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் பார்த்திங்கன்னா அந்த 14 டைம் நம்ம தேவையில்லை, அந்த டேட் மட்டும் போதும். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா முன்னாடி சப்ஸ்ட்ரிங் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அதில் எல்லாமே இருக்கும். அந்த ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம், அதில் எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இதுலேருந்து சப்ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா அதோட கேரக்டர் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் லென்த் வந்து தனித்தனியாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அ பார்ட் ஆஃப் த கேரக்டர் எக்ஸ்பிரஷன் தட் ஸ்டார்ட். ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து முன்னாடியே நம்ம போட்டுட்டு அதை நம்ம சேஞ்சஸ் மாற்றிக்கலாம். ஸோ கேரக்டர் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டார்ட் அண்ட் லென்த். ஓகே, ஸோ இந்த DT முன்னாடி அந்த ஓப்பன் ப்ராக்கெட் முன்னாடி சப்ஸ்ட்ரிங் ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எண்டில் வந்துட்டு எனக்கு 1,10 ஏன்னா அந்த டேட் பார்த்திங்கன்னா அந்த 1,10க்குள்ளேயே முடிஞ்சிடும். டைம் எனக்கு தேவையில்லை. ஓகே, அதனால் அதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த டைம் வந்து நமக்கு தேவையில்லை, டேட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். ஏன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இதுக்கு ஒரு டேட் மட்டும் தான் கொடுக்க போகிறோம். அதனால் டேட் மட்டும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ வந்து எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டேட் வந்து ஃபுல்லாக போயிடும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்துட்டு என்னென்னா அந்த ஐஃபன் இருக்குல்ல, எனக்கு ஐஃபன் தேவையில்லை அப்படின்னும் போது நம்ம ரீப்ளேஸ் மட்டும் கொடுக்கலாம். ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அந்த டபுள் கோட்ஸில் ஐஃபன் பதிலாக நம்ம வேறு எம்டி ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துடலாம். வித் என்னென்னா ஒரு டபுள் கோட்ஸில் கொடுத்துடலாம். ஓகே, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் உங்கள் ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே இருக்கும். பட் நம்ம வந்து அதை நீங்கள் ட்ராக் பண்ணி பண்ணுறத விட நீங்கள் வந்து நீங்களே டைப் பண்ணுறது நல்லது. அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கான்செப்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அந்த கான்செப்ட் மட்டும் என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரீப்ளேஸ் கொடுத்துட்டு ஓப்பன் பேக்கெட் கொடுக்குறேன். சப்ஸ்ட்ரிங் முன்னாடி லாஸ்ட் எண்டில் கமா கொடுத்துட்டு அதில்
டபுள் கோட்ஸ்குள்ளார ஒரு ஐஃபன் கொடுத்துறேன், ஒரு கமா கொடுத்துட்டு இப்போ வேறு 2 டபுள் கோட்ஸ் கொடுத்துறேன். இப்போ நான் டபுள் கோட்ஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ எவாலுவேட் எக்ஸ்பிரஷன் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபன் வந்து போயிடும். போயிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ கரெக்டாக வந்துருச்சு, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம அந்த எஃப்எஃப்எக்ஸ்னு க்ரியேட் ஆகலையே, அப்போ எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபைல் சிஸ்டம் டாஸ்க்னு டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல ஆப்ரேஷனில் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, இதில் க்ரியேட் டைரக்டரி, நம்ம வந்து நியூவாக ஒரு ஃபோல்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரியேட் டைரக்டரி மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ் சோர்ஸ் பாத் வேரியபிள். ஆமாம், நம்ம வந்து சோர்ஸ் கொடுக்க போகிறோம் இல்லையா, அதனால் அதுமாதிரி பாத் கொடுக்கணும். அதேமாதிரி டெஸ்டினேஷன் எக்ஸிடும் போது அந்த இடத்துலையும் வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்துருங்க. இப்போ பாத் வேரியபிளே வந்து ட்ரூ கொடுத்துருங்க. பாத் வேரியபிள்லாம் இப்போ எஃப்எஃப்எக்ஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதை மட்டும் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, அந்த வேரியபிளாக கொடுக்க போகிறோம். என்னென்னா SSI_new_ ஃபோல்டர் தான் வந்து நம்ம SSIS இன்புட் ஃபோல்டர் பார்த்தா கொடுக்க போகிறோம். ஓகே, அது ட்ராக் பண்ணி கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா இருக்கா. இப்போது ஓகே கொடுத்துடலாம். இப்போது சேவ் பண்ணுங்கள். சேவ் கண்டிப்பாக பண்ணக்கப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய ஃபோல்டர் பார்த்துக்குள்ளே போகிறேன். இந்த SSI அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துட்டு போகிறேன். அந்த அவுட்புட் SSI அவுட்புட் நான் என்டர் கொடுக்குறேன். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸோ எந்த டேட்டாவும் இல்லை. இப்போது ப்ராஜெக்ட் நான் ரன் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் பண்ணுறேன். இப்போ போய் SSI அவுட்புட் ஃபோல்டர் பார்த்துட்டு போனால் ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆயிருக்கா. க்ரியேட் ஃபோல்டர் _ வித் டேட்டோடு இருக்கா. ஓகே, இவ்வளோ தான் சிம்பிள். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.